ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம கடையிலே ஃப்ரை பண்ணுறதுக்காகவே தனி உருளைக்கிழங்கு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா, நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா, நம்ம கூஸாக எடுத்துக்கணும். கூஸாக கட் பண்ணி நல்லா நீல வாக்கில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம கத்தி வச்சும் கட் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணால் அருவாமனையிலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 1 hour கழிச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். உப்பு, பெப்பரு, அப்புறம் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள். நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டோம்னா இதுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, ஃப்ரீசரில் எடுத்து நான் வச்சுட்டேன் 1 hour. இது ஏன் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எண்ணெய் ஒட்டாது. நல்லா பார்த்திங்கன்னா, நமக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஒரு 1 hour வச்சிடலாம். அப்போ நம்ம எண்ணெயை காய போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது உண்மையிலே ஃப்ரெஞ்சு ஃப்ரை பார்த்திங்கன்னா, இது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது கிடையாது. இதோடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா, நம்ம பெல்ஜியம்லேருந்து வந்தது. நம்மளுடைய வேர்ல்டு வாரில் டைமில் பார்த்திங்கன்னா, அமெரிக்கனுடைய சோல்ஜர்ஸ்லாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஃப்ரான்ஸ் ஸ்டைலில் கிடைக்கிறதுனால இதுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைன்னு பேர் வச்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஃப்ரெஞ்சு ஃப்ரை பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்களே இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம திருப்பி போட்டு நல்லா எடுக்கணும். கொஞ்சம் கலர் வந்த மாதிரி எடுக்கணும். ரொம்ப வெள்ளையாக எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா சாதம், புளி சாதம், லெமன் சாதம், அது மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்குது, நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எண்ணெய் வடிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணெய் இருக்காது. எண்ணெய் நல்லா நான் ட்ரை பண்ணிட்டேன். மிளகாய்த்தூள், பெப்பரு, உப்பும் போட்டு நல்லா ஆட் பண்ணி குலுக்கி எடுத்துட்டோம்னா நம்ம டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு எதை வேணாலும் நம்ம இதில் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.